ரேவதிக்கு இந்த தாக்ஷாயணி வந்து ஃபோன் பண்ணி, "உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வரியா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. உண்மையிலேயே அத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்துட்டு எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காரு போல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றா. அப்படி இப்படின்ற மாரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இது எல்லாமே எஸ்எஸ்கே போட்டிருக்க பிளானு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ நம்ம கௌதம்க்கு உண்மை தெரிய வந்தது. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம ரேவதி இலக்கியா கிட்ட கூட சொல்லாம தாக்ஷாயணிய மீட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த கௌதம் இப்படி கண்டுபிடிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் கண்டுபிடிச்சு இலக்கியா கிட்டயே சொல்லுவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கல. அதாவது இலக்கியா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாரி ரேவதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து ஃபோன் கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் தனியா எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாரையோ பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. நான் யாரு, என்ன, ஏது அப்படின்றத பார்க்கறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு வேக வேகமா கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அதாவது நான் இந்த ஊரறிய, உலகறிய வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து திருமணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம எஸ்எஸ்கே வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது தான், தாக்ஷாயணி கிட்ட அதாவது தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கறதுக்காக தான் நம்ம ரேவதி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கௌதம் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்போ கௌதம்க்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நம்ம ரேவதி அம்மா இந்த தாக்ஷாயணிய பாக்கறதுக்காக வரணும்? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட மறைக்கணும்? என்னதான் நடக்குது? ஏதுதான் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு என்ன நடக்குது? அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சம்பவங்கள்லாம் சிறப்பாவே நடக்க போகுது. அதுவும் நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுற மாரி, இப்போ இந்த அ தாக்ஷாயணி இருக்காங்க இல்லையா? தாக்ஷாயணியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி கிட்ட, இந்த மாரி எஸ்எஸ்கே பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி எல்லாமே நல்லதா வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ண சொல்றேன். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ தாக்ஷாயணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தாக்ஷாயணி வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரு. அவர பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப மாறிட்டாரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட மகன் யாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லு. மத்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே பார்த்துக்குவாரு அப்டின்ற மாரி சொல்றாங்க. கடைசில நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எதுக்காக இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த தாக்ஷாயணி நம்ம ரேவதி கிட்ட சொல்லணும். ரேவதி அம்மா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தி எஸ்எஸ்கே கிட்ட சொல்லணும். ஒண்ணுமே புரியாம அதிர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தாக்ஷாயணிக்கே இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்டின்றது தெரியாது. ஏன்னா எஸ்எஸ்கே அந்த அளவுக்கு பக்காவா திட்டம் போட்டு நம்ம தாக்ஷாயணி என்னென்ன பேசணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ தாக்ஷாயணி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிக்கு உதவி பண்றதா தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் உண்மையிலேயே உபத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்ஷாயணிக்கு தெரிய வரப்போறது கிடையாது. ஆனா நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி பேசுறது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாறுவாங்க. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே கிட்ட உண்மையா சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.